ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வு முன்பாக இன்று விசாரணை நடைபெறுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மாற்றி அமைக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் அவற்றை கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு அமல்படுத்தியது. இதை எதிர்த்து ஏற்கனவே தமிழகம் முழுவதும் குறிப்பாக பல்வேறு இடங்களில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதை எதிர்த்து திமுக சார்பில் ஏற்கனவே உண்ணாவிரத போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. தமிழக அரசும் இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. தொடர்ந்து திமுக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர். எஸ். பாரதி சார்பில் இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாற்றி அமைக்கப்பட்ட இந்த பாரத நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அபிநயா உள்ளிட்ட இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் அமல்படுத்தி நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு பிரதான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவு அவர்கள் பல்வேறு இந்த சட்டப்பிரிவுகளில் என்னென்ன முரண்பாடுகள் உள்ளது என்பது விவரம் அந்த பட்டியலை அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக போலீஸ் காவலில் எடுக்கக்கூடிய காலக்கெடு என்பது கடந்த இந்திய தண்டனை சட்டப்படி ஏற்கனவே குற்றவியல் நடைமுறை சட்டப்படி அந்த 15 நாட்கள் இருந்ததை தற்போது 60 நாட்கள் 40 நாட்கள் என மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரு ஜாமீன் கிடைக்க முடியாத சூழல் ஏற்படும், குற்றவாளி தொடர்ந்து அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற அந்த உள்ளிட்ட விவரங்கள், கைவிலங்கு அணிய வேண்டியதில்லை என்று ஏற்கனவே உள்ள சட்டப்பிரிவுகள் இருக்கும்போது தற்போது கைவிலங்கு கட்டாயம் என்பது உள்ளிட்ட சட்டப்பிரிவுகள் என பல்வேறு சட்டப்பிரிவுகளை பட்டியலிட்டு எது முரண்பாடுகள் உள்ளது என்று அதை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு விவாதமும் இல்லாம, கலந்தோசனையும் இல்லாம நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் சட்ட ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், எனவே இதை ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, சட்டவிரோதமானது அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மனுதான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். சுந்தர் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வு முன்பு என்று பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வர இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.